அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனிதர்கள் மறுமையிலே வெற்றி பெறுவதற்காக இறைவனால் வழங்கப்பட்ட இஸ்லாம் மார்க்கத்திலே வெற்றி பெறுவதற்கான எண்ணற்ற வழிகள் தெளிவாக கூறப்பட்டிருந்தாலும், பாரம்பரிய முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நாம் அவற்றில் சொற்பமான விஷயங்களைத்தான் அறிந்து வைத்திருக்கிறோம். மறுமையில் வெற்றி பெற வேண்டுமானால் தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும், சில தான தர்மங்களை செய்ய வேண்டும். இப்படி மிக சில காரியங்களை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த மறுமை வெற்றிக்கான வழிகளிலே இவையெல்லாம் ஒரு 0.5% கூட இருக்காது. இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஏராளமான காரியங்கள் மூலமாக மனிதர்கள் மறுமையில் வெற்றி பெறுவதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். இது மாதிரியான குறைந்த அமல்களை கொண்டு மாத்திரம் நம்ம வெற்றி பெற்றுவிட முடியாது என்பதற்காகத்தான் இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எல்லா விஷயங்கள்லையும் தலையிட்டு ஒவ்வொன்றிலையும் உனக்கு நன்மை இருக்கிறது, இன்னென்ன விஷயங்களை இப்படி இப்படி செய்து கொண்டால் அதுவும் உனக்கு பயன் தரக்கூடியதாக மாறிவிடும் என்று நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறது. அது போன்ற சில விஷயங்களைத்தான் சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். அதுபோன்று நாமெல்லாம் கவனிக்க தவறுகின்ற, செய்ய தவறுகின்ற, அலட்சியப்படுத்துகின்ற, அறிந்து கொள்ளாமல் இருக்கின்ற இன்னொரு நல்லறம் என்னவென்று சொன்னால், மனிதர்களை தவிர உள்ள மற்ற உயிரினங்களோடு ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதில் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதும் நம்ம மறுமையை பாதிக்கும் அல்லது மறுமை வெற்றியை உறுதி செய்யும். இப்போ மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்வதற்கு விதிமுறைகளை அறிந்து வைத்திருக்கிறோமோ, அதே மாதிரி மற்ற ஜீவராசிகளோடு, மற்ற உயிரினங்களோடு நம்ம எப்படி நம்ம உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், அவற்றை எப்படி நடத்த வேண்டும், அவற்றோடு நமக்கு எப்படிப்பட்ட உறவு முறை இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், ஒரு மனிதர் வீதியிலே நடந்து கொண்டிருந்தார். இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வீதியிலே போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாய் தாகத்தால் அது துடித்து கொண்டிருக்கிற காட்சியை அவர் பார்க்கிறார். அருகிலே இருக்கிற ஒரு கிணற்றுக்குள்ளே அவர் இறங்கி தன்னுடைய காலில் காலுறை, அந்த காலுறையை கலட்டி அதில் அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு வந்து இந்த நாய் தாகத்தில் துடிக்குதே என்பதற்காக வேண்டி அந்த நாய்க்கு அந்த தண்ணீரை புகட்டினார். ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு. உடனே அல்லாஹ் அவருடைய இந்த நன்றி உணர்வை, இந்த இரக்க உணர்வை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னலனா ஃபில் பஹாயிமி அஜ்ரன், இந்த மாதிரி மிருகங்களுக்கு உதவி செய்யறதுல கூட நமக்கு கூலி இருக்கிறதா? இது ஒரு நாய் தானே, இதுக்கு உதவி செய்தால் கூட நமக்கு ஏதாவது அல்லாஹ்விடத்துல கூலி இருக்கிறதான்னு கேட்ட உடனே, ஒவ்வொரு ஜீவனுள்ள உயிருள்ள ஒவ்வொரு படைப்பிற்கு நீங்கள் உதவி செய்தாலும் இரக்கம் காட்டினாலும் அதற்கு அல்லாஹ்விடத்திலே கூலி உண்டு, அஜ்ர் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லி காட்டுகிறார்கள். இதே சம்பவத்தை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு தவறான நடத்தை உடைய ஒரு பெண் இருந்தார். அவருக்கு தவறான நடத்தை தான் அவருக்கு தொழில். அந்த மாதிரி ஒரு பெண் இது மாதிரி ஒரு நாயை கண்டு அந்த நாயுடைய தாகத்தை பொறுக்க மாட்டாமல் தண்ணீர் கொடுத்த காரணத்தினால் அவருடைய அந்த பெரிய தவறான நடத்தை அல்லாஹ் மன்னித்து அவரை சொர்க்கத்தில் அல்லாஹ் கொண்டு போயிட்டான். அவர் செஞ்ச இந்த தவறான நடத்தையை கூட மன்னிக்கிற ஒரு மருந்தா இது அமையுது பாருங்க. அவர் செஞ்சது பெரிய பயங்கரமான ஒரு தவறான ஒரு குற்றம். அந்த தவறான ஒரு நடத்தையே தொழிலாக கொண்டிருந்த ஒரு பெண்மணி ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டின காரணத்தினால இந்த பாவத்தை அது மன்னிக்குதுங்கிறாங்க. இப்போ எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மிருகங்களுக்கு, ஜீவராசிகள் விஷயத்தில் நடந்து கொள்வது எவ்வளவு பவர் உள்ளதாக இருந்தால் இவ்வளோ பெரிய பாவத்தை அடிக்காது. இவ்வளோ பெரிய பாவத்தை ஒரு சின்ன கொஞ்சம் தண்ணி கொடுக்குற அந்த உணர்வு எல்லாம் பார்க்குறான், அந்த இரக்கத்தை பார்க்குறான். என்னுடைய படைப்புகளுக்கு நீ இரக்கம் காட்டியே இல்லையா, அதனால நீ இரக்கம் காட்டினா உனக்கு நான் இரக்கம் காட்ட மாட்டானா, உன்னை விட நான் என்ன இரக்கத்தில் குறைஞ்சாளா அப்படிங்கிற ஒரு கணக்கில் எடுத்துக்கொண்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரியான காரியங்களும் பாவத்தை மன்னிக்குது.
நம்ம இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்தால், நம்மளுடைய பாவங்கள் ஏதாவது மன்னிக்கப்படாமல் நிலுவையில் இருந்தால் இந்த மாதிரியான காரியங்களை அடிச்சு தள்ளிடும். அப்போ அந்த பாவத்துக்கு கொஸ்டின் இல்லைன்னா நம்ம மறுமையில் வெற்றி தானே. அந்த பாவத்துக்காக அல்லாஹ் மறுமையில் நம்மளை தண்டிக்கலைன்னு சொன்னால் வெற்றி பெற்றுவோமா இல்லையா? இப்படி இந்த மாதிரியான காரியங்களை நம்ம கவனம் செலுத்துவதன் மூலமாக நம்முடைய பாவங்களை அழித்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்மணி ஒரு பூனையை வளர்த்தால், அந்த பூனையை வளர்த்தால் ஒன்று அடைத்து வைத்து கட்டி போட்டு சோறு உணவு கொடுக்க வேண்டும். அவள் உணவும் கொடுக்கறது இல்லை, அவிழ்த்து விடுவதும் கிடையாது. அவிழ்த்து விட்டால் வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டா வந்துடும், அதுக்கும் விடுவது கிடையாது. அதே நேரத்தில் கட்டி போட்டு உணவாவது கொடுக்கணுமா இல்லையா, அதுவும் கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி நடந்து கடைசியில் அந்த பூனை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செத்து போச்சு. இதன் காரணமாக அந்த பெண்ணு நரகத்தில் வெந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன், இறைவன் எனக்கு எடுத்து காட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒரு பூனைக்கு உணவு கொடுக்கலங்கிறதுக்காக நரகம், ஒரு நாய்க்கு உணவு கொடுத்ததுக்காக வேண்டி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் சொர்க்கத்துக்கு போறார், ஒரு பெண்ணை சொர்க்கத்துக்கு போறாள். அப்ப இதெல்லாம் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்கு இதை சொல்றாங்க? கதையா? மறுமையில் வெற்றி பெறுவதற்கு நிறைய விஷயங்களை நீங்க பார்க்க வேண்டியிருக்கிறது, நிறைய காரியங்கள் இருக்கிறது. மறுமையில் வெற்றி பெற அனைத்திலையும் கவனம் செலுத்தினால்தான் அந்த வெற்றியை நம்மால் உறுதி செய்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகத்தை பார்க்கிறார்கள். அந்த ஒட்டகம் எப்படி இருக்குது என்று சொன்னால், கது லஹிக லஹுருஹு பி பத்னிஹி, அதனுடைய வயிறு ஒட்டி போய், முதுவும் வயிறும் ஒட்டி போய் சமமா இருக்கு. முதுகு மாதிரி தான் வயிறும் இருக்குது. வயிறுனா இப்படி தள்ளிக்கிட்டு இருக்கானே, அப்படி இல்லை. மிருகங்களுக்கு முதுவுடைய மட்டத்துக்கு தான் வயிறும் இருக்கிறது. அந்த மாதிரி ஒட்டி போன நிலையில ஒரு ஒட்டகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணுகிறார்கள். அப்ப அந்த ஒட்டகத்துக்காரர் சொந்தக்காரர் கூப்பிட்டு சொன்னார்கள், இத்தகுல்லாஹ ஃபி ஹாதிஹில் பஹாயிம், இந்த வாயில்லா ஜீவன்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது ஒரு வாயில்லா ஜீவன், இதனுடைய எலும்பும் தோலுமா காட்சி அளிக்குது. அப்ப இதுக்கு நீ சாப்பாடு கொடுக்க மாட்டே, எதுக்கு இந்த ஒட்டகத்தை நீ வச்சிருக்கிற, எதுக்கு நீ வளர்க்குற? ஒரு ஒட்டகத்தை நீ வச்சு பராமரிப்பதாக இருந்தால் அதுக்கு வேண்டிய அளவுக்கு நீ சாப்பாடு கொடுக்க வேண்டும். அது ஒரு வாயில்லா ஜீவன். கணக்கு போட்டு வியாபார கணக்கு பார்த்துட்டு இருக்க கூடாது. அது நம்ம கையில் அல்லாஹ் தந்திருக்கிற வரைக்கும் அது நல்ல செழிப்பா இருக்கும். நம்ம பிள்ளைக்கு சாப்பாடு போடும்போது கணக்கா பார்ப்போம்? கணக்கு பார்க்க மாட்டோம். நல்லா இன்னும் சாப்பிடுன்னு சொல்லுவோம். ஆனால் மிருகங்களுக்கு ஒரு சாப்பாடு எப்போ கொடுப்பான் தெரியுமா? அதுல இருந்து பால் கறக்கிற கட்டத்துக்கு நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க. அது இறக்கப்பட்டு கொடுக்கறது இல்லை, அப்பதான் பால் நல்லா கறக்கலாம். நல்ல சாப்பாடு புண்ணாக்கு பருத்தி கொட்டையெல்லாம் கொடுத்தா தான் பால் நிறைய கறக்க முடியும், உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய மிருகங்கள் பால் சுரக்கிற பருவத்தை கடந்துருச்சுன்னு வைங்க, இனிமே அதுல ஒன்று பால் சுரக்காது, கிளடு தட்டி போச்சு, இப்போ கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மாடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஒட்டி போய் வயிறு இருக்கிறது தெரியாம இருக்கும். அப்ப இவர்கள் மிருகத்தில் கூட கணக்கு பார்க்குறாங்க. இந்த ஆடு மாடு வளர்க்கிற அத்தனை பேர்கிட்டையும் இந்த நோய் இருக்கிறது. யாரெல்லாம் ஆடு மாடு வளர்க்குறாங்களோ அவங்கெல்லாம் அந்த பால் கறக்கிற பருவத்தில் மாத்திரம்தான் அதை கவனிப்பார்களே தவிர, பால் கறக்கிற பருவம் போயிடுச்சுன்னு சொன்னா அது உயிரை காப்பாற்றுற அளவுக்கு கொஞ்சம் அளந்து தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அளந்து அந்த வைக்கல் அள்ளி போடுவாங்க. நிறைய அது வயிறு புடைக்க சாப்பிட்றதுக்கு விட மாட்டார்கள். அப்ப இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அட இதெல்லாம் அல்லாஹ்வை பயப்படுற விஷயம்ப்பா, இதெல்லாம் இதுக்கெல்லாம் எல்லாம் கொஸ்டின் பண்ணுவான். உனக்குன்னு அளந்த சோறு தர்றான்ல, உனக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளவு தேவை அதை விட 1000 மடங்கு அல்லாஹ் தரல. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் சாப்பிட்றதுக்கு 20 ரூபா போதும்னா உனக்கு எதுக்கு 1000 ரூபா தர்றான்? உனக்கு எதுக்கு 500 ரூபா தர்றான்? உனக்கு எதுக்கு 300 ரூபா ஒரு நாளைக்கு எல்லாம் தர்றான்? 20 ரூபாயில சாப்பிடலாமா இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு கணக்கு பார்த்து அவனுக்கு தர்றான். உன் தேவையை விட அதிகமாக அல்லாஹ் தர்ற மாதிரி என்ன செய்யணும்னா, ஒரு கட்டத்தில் தான் நீங்க கணக்கு பார்க்கணும். பருவம் பால் கறக்கிற நேரத்தில் இந்த மாதிரி அது முடியாத ஒரு முதுமை அடைந்த காலத்தில் நம்ம அது ஒரு தர்மம், அது மறுமைக்குடைய நன்மை. ஒரு அனாதையை வளர்த்தா நன்மை கிடைக்கும் வளர்க்குறோம்ல, ஒரு ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டால் நன்மை கிடைக்கும் நினைக்கிறோம்ல, அந்த கணக்கில் உதவி செய்யணும். இப்போ ஆடு மாடுகளுக்கு தீவனங்கள் கொடுப்பது எப்படி கொடுக்கணும்? இதை நம்ம கொடுத்து இந்த மிருகத்தை நல்லபடியாக வளர்த்தால், ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போனார நாய்க்கு தண்ணி கொடுத்து அந்த மாதிரி நம்மளும் போகலாம். இப்போ கணக்கு பார்க்க மாட்டோம். இந்த உணர்வு நமக்கு வந்துவிட்டது. மறுமையில் இதற்கு நன்மை கிடைக்குதுன்னு நினைத்தால் இந்த ஆடு மாடை எப்படி வதைக்குவோமா? இப்படி வதைக்க மாட்டோம். அப்ப இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தகுல்லாஹ ஃபி ஹாதிஹில் பஹாயிம், இந்த வாயில்லா ஜீவன்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் வாகனத்தில் ஒட்டகத்தில் போறீங்க. ஒட்டகத்தில் போகும்போது செழிப்பான காலத்திலையும் போவீங்க, வறட்சியான காலத்திலையும் போவீங்க. வறட்சியான காலத்தில் போனால் அங்கே
எங்கே பார்த்தாலும் காஞ்சி போய் கிடக்கும். செழிப்பான காலத்தில் மழை சீசனில் போனீங்கன்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் புற்பூண்டுகளாக அப்படியே தரை வந்து பச்சை பசேல் இருக்கும். நபிசல்லா செல்லம் சொல்கிறாங்க, இதில் கூட கவனிக்கிறாங்க பாருங்கள், நீங்கள் ஒட்டகத்தில் ஏறி போனால் அது பசுமையான காலமாக இருந்தால், பசுமை நிறைந்த ஒரு பகுதியை நீங்கள் கடந்து செல்ல வேண்டி வந்தால் நீங்கள் வாட்டு கடந்து செல்றாதீங்க. அதை பார்த்து என்ன பாடுபடும் நம்ம யோசிக்கணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஏன்பா நீ சாப்பாடு நல்லா பசியாக இருக்கும் பொழுது பிரியாணி ஆக்கி பக்கத்தில் வச்சு நீ உடைய சாப்பிட விடாமல் கையை காலை கட்டி போட்டால் எப்படி இருக்கும்? மூக்கில் வாசம் துளைக்கும் பொழுது, வயிறு துடிக்கும் பொழுது அந்த சாப்பாட்டை பார்த்தோம்னா உனக்கு எப்படி இருக்கும்? விட மாட்டாங்களா, தின்ற மாட்டோமான்னு இருக்குமா இல்லையா? ஒரு கல்யாண வீட்டில் போய் உட்காந்துடுறோம், வாசம் மூக்க துளைக்குது, பந்தி சாப்பிட்றான், இடம் இல்லைன்னு அடுத்த பந்திக்கு உள்ள எப்படி துடிக்கிறான்? எப்போ தின்ட்டு வெளியே வருவாங்க? நம்ம கிடைக்குமா கிடைக்காதா? அப்போ அந்த வாயில்லா ஜீவன் வந்து அந்த பசுமையான புல்லை பார்க்கும்போது என்ன நினைக்கும்? நம்மளை ஒரு கடிக்க விடமா, கொஞ்சம் ரெஸ்ட் தர மாட்டானா, இது கொஞ்சம் மேய விட மாட்டானா அப்படின்னு நினைக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் செழிப்பான பகுதிகளுக்கு நீங்கள் கடந்து சென்றால் அந்த வாயில்லா ஜீவனுக்கு அந்த பூமியில் கிடைக்க வேண்டிய பங்கை கொடுத்து விடுங்கள். கொஞ்ச நேரம் பயணத்தை நிப்பாட்டி மேய விட்டு நல்லா சாப்பிட்ட பிறகு ஏறி போங்க. செழிப்பான பகுதியை கடந்து சென்றால் அதுக்கும் உணர்வு இருக்கிறது, அதுக்கும் ஒரு ஆசாபாசம், நமக்கு மாதிரி ஆசாபாசம் இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு பசி இருக்கத்தானே செய்யுது. இந்த மாதிரியான தாகம் பசி போன்ற உணர்வுகள் அதுக்கு இருக்கத்தானே செய்யுது. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். சும்மா ஏறி மிருகம் மாதிரி போயிடக்கூடாது. அது மிருகத்துக்கு பேர் இப்போ நீங்கள் மிருகமாயிருவீங்க. அப்போ நம்ம மனிதனாக நம்ம என்ன செய்யணும்? மனிதன்கிற முறையில் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் கவனிக்க நீ என்ன மனுஷன்? ஆனால் அது வயிறு இருக்குது, அதுக்கு பசிக்குது, இதை பார்த்து ஆசைப்படும், இதை கூட நீ வழங்கலான்னு என்ன மனுஷனா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க. அதே நேரத்தில் வறண்ட பகுதியில் போய்கிட்டு இருக்கிறீங்க, வறண்ட பகுதியில் போனால் அதுக்கு வந்து பசிக்கும், சீக்கிரம் நல்ல இடத்துக்கு கொண்டு சாப்பாடு கொடுக்கணுமா. வறண்டு போன காய்ந்து போன பகுதியில் நீங்கள் பிரயாணம் பண்ணி போனால் நீங்கள் விரைந்து சென்று விடுங்கள், வேகமாக போய்விடுங்கள். ஏன் வேகமாக போகணுமா? இவன் வறண்ட பகுதியில் இவம்பாட்டுக்கு ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டு விட்டு அதை கட்டி போட்டு நின்றான்னு வைங்களா, அதுக்கு பசி துடிக்கும். நீங்கள் வேகமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்த அப்புறமேல சாப்பாடை கொடுங்க. வறண்ட பகுதியை கடந்து சென்றால் வேகமாக போயிருங்க. அதே நேரத்தில் செழிப்பான பகுதியை கடந்து சென்றீர்களே ஆனால் அந்த ஒட்டகத்துக்கோ அந்த பிராணிகளுக்கோ கொடுக்க வேண்டியதை மேய விடுங்க. அது மேய விட்ட பிறகு நீங்கள் அழைத்து பிரயாணம் பண்ணி போங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் கூட நமக்கு எச்சரிக்கிறாங்க. அதாவது மாயில்லா ஜீவன்கள் விஷயத்தில் நம்ம கூடுதலாக கவனம் செலுத்தி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு நபி, ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் ஒருத்தரை ஒரு எறும்பு கடிச்சிருச்சு. இந்த உயிரினங்கள் விஷயத்தில் எப்படி நடக்கணும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இறை தூதரை ஒரு எறும்பு கடித்த உடனே அவர் என்ன பண்றாரு? உடனே கோவப்பட்டு எறும்பு புத்தியை எரிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி போடுறாரு. கடிச்சிச்சில எறும்பு, எல்லாத்தையும் காலி பண்ணுங்க பாங்கிறாரு. எறும்பு புத்தையை எரிச்சு எல்லா எறும்பும் செத்து போயிடுச்சு. உடனே அல்லாட்டிருந்து கட்டளை வருது, ஹல்லா நம்மளத்தன் வாஹிதா, ஏன்ப்பா உன்னை ஒரு எறும்பு தானே கடிச்சா, அதை மட்டும் நீ அடிக்க வேண்டியதானே, நீ இதுக்கு அம்புட்டு எறும்பையும் அடிக்கிற? உன்னை கடிச்ச எறும்பு அதுக்கான கடிக்க கொடுத்து மற்ற ஜீவராசி சில பேர் அப்படி செய்வாங்க. அந்த ஜீவராசி அந்த ஜீவகாருண்யத்தை இஸ்லாம் பேசல. உன்னை கடிக்குதா, உனக்கு இடைஞ்சல் பண்ணுதா, பாம்பா தேலா பள்ளியா, உனக்கு இடைஞ்சல் பண்ண அதை காலி பண்ணு, உனக்கு இடைஞ்சல் பண்ணாத விஷயத்தையெல்லாம் போய் நீ எதுக்கு அடிக்கிற என்று அல்லாஹ்விடமிருந்து செய்தி வந்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எறும்புல ஒரு எறும்பு கடிச்சதுக்காக ஒட்டுமொத்த எறும்பை கூட அழிக்கக்கூடாது, சாவடிக்கக்கூடாது என்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி நமக்கு நினைவுபடுத்துவதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் உங்கள் வாழ்நாளில் பார்த்தா இது மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்கிறது. ஒன்றையும் பார்த்து கண்டிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு பிராணிக்கு என்ன செய்கிறாங்க? முதுகில் சூட போட்டு வச்சுருக்காங்க. சூடு போட்டுருப்பாங்க, இதெல்லாம் அப்படி அடையாளத்துக்காக வேண்டி. அதை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க? இந்த சாபத்திற்குரிய செயலை செஞ்சவன் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கண்டிக்கிறாங்க. இந்த மாதிரியான தழும்புகள் ஏற்படும் மிருகங்களுக்கு தழும்புகள் ஏற்படுத்துவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள் என்றெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா தத்தஹிது ஷையன் ஃபீஹி ரூஹு கர்லன், நீங்கள் ஒரு வில் வித்த அல்லது துப்பாக்கி சுடுறது இது மாதிரியான இதை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு குறி பார்க்குறதுக்கு ஏதாவது வச்சுருப்பாங்க, அதை இலக்கு வச்சு அந்த ஆப்பிள் பழம் மாம்பழத்தை வச்சு இங்கேருந்து அடிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? ஒரு பறவை அது மாதிரி வைத்து கட்டி போட்டு குறி பார்க்குறாங்களாம். ஒரு பறவையை குறிபார்த்து அவர்கள் வில்வித்தை விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள் குறிபார்த்து ட்ரைனிங் எடுக்கிறதா இருந்தால் உயிர் இல்லாத எதையாவது வச்சு பண்ணுங்க,
ஒரு கல்லை வச்சுக்கிறங்க, ஒரு மட்டையை வச்சுக்கிறங்க, ஒரு பழத்தை வச்சுக்கிறங்க. உயிருள்ள பிராணிகளை வச்சு நீங்கள் குறிபார்த்து ஆடு மாடு இதெல்லாம் குறிபார்த்து சொல்வதற்கு பயன்படுத்தாதீங்க. இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரினங்கள் விஷயத்தில் நடக்கிறது ரொம்ப நமக்கு எச்சரிக்கை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிகிறதே இல்லை. சில பகுதிகளில் பெருநாள் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சமுதாய மக்கள்லாம் பெரியவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க இந்த ஆடு மாடு கழுதை இதனுடைய வாலில் வந்து ஓலை இதெல்லாம் கட்டி விட்டு தீயை கொளுத்தி விட்டுவாங்க. பெருநா கொண்டாடுறாங்களாம். பெருநா அன்னைக்கு அந்த மிருகங்களை வந்து வாலில் மட்டையை கட்டி தீயை கொளுத்தி விட்டுருவாங்க. அந்த தீ வேகமாக ஓடுமா, அதை பார்த்து ரசிப்பாங்க. யாரு? பசங்க. பெரிய ஆளுக்கு அதை சிரிப்பாங்க. ரெண்டு மண்டையில் தட்டி என்னடா இது வாயில்லா ஜீவன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பெரியவர்கள்லாம் என்ன செய்வாங்க, பெருநா கொண்டாடுற நம்ம புள்ள அப்படின்னு சொல்லி அதை சந்தோஷப்படக்கூடிய நிலைமையெல்லாம் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பகுதியில் இது மாதிரி சாதாரணமாக நடக்கிறது நீங்கள் பார்க்கலாம். பெருநாள் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆடு மாடுகளுக்கெல்லாம் ரொம்ப அநியாயம் நடத்துவாங்க. அதே மாதிரி வந்து மிருகங்களை சண்டை போட விட்டு ஆட்டுக்கும் சண்டை, கோழிக்கும் இது என்ன இது இருக்கிற சண்டையை பிரித்து விட சொல்லி மார்க்கம் சொல்லுது. ரெண்டு பேரும் சண்டை போடுறான்னு சொன்னால் பிரித்து விடணும். அது வாயில்லா ஜீவனுக்கு என்ன செய்யறானோ ரெண்டையும் மோத விட்டு வேணும்ட சும்மா நிற்கி இந்த மண்டையை கொண்டு அந்த மண்டையில் முட்டி 4 தடவை முட்டினோன்னே அதுதான் முட்டுதுன்னு நினச்சிக்கிட்டு ரெண்டுக்கு ரோசம் வந்துடும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா சாராயத்தெல்லாம் ஊற்றி விட்டு, எதுக்கு? ஆடு மாடுக்குங்க. ஆடு மாட்டுக்கு சாராயத்தை ஊற்றி விட்டு அது சாராயம் ஊற்றணும்னு அதுக்கு மெண்டலாயிரும்ல, அதில் மோத விட்டு வேடிக்கை பார்த்து ரசிக்க ரத்தம் ஓடும், ரசிப்பாங்க. உட்காந்து சுற்றி நின்றுக்கிட்டு அது ஒரு வாயில்லா ஜீவன் தானே, அதுக்கு என்ன தெரியும், நம்ம இப்படி செய்யலாமா? அது விளங்காமல் சண்டை போட்டாக்கணும் பிரிச்சில் உடனே அநியாயத்துக்கு எல்லாம் முட்டிக்கிட்டு மனுஷனா கவனமாக சண்டை போடுவான். இதுக்கு என்ன தெரியும், வேகமாக முட்டி கும்ப போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை. அதை பார்த்து கோழி சண்டையை ரசிக்கிறது, ஆடுகள் மாடுகளுக்கு மத்தியில் சண்டை விட்டு ரசிக்கிறது. ஒரு மிருகத்தை வந்து அம்புட்டு பேர் போட்டு அமுக்குவாங்க வீர விளையாட்டுன்னு பேரில். வீர விளையாட்டு அதில் ஜீவகாருண்யம் பேசுகிறவங்க அதில் இதுலாம் ஜீவகாருண்யம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஜீவனுக்கு காருண்யம் காட்டணும் இறக்கம் காட்டணுங்கிறாங்க. இது ஜீவனா இல்லையா? ஒரே ஒரு மிருகத்தை வந்துக்கிட்டு ஒரு 1000 பேர் அமுக்குறதுக்கு பேர் வீரமா? நீ ஒண்டி பார்ப்போம், ஒரு மிதிச்சிட்டு போயிடும். அப்போ இவங்க வீரம் காட்டுறங்கிற பேர் என்ன செய்யறது, ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு மனுஷன் வந்து அவனை மாதிரி ஒரு தகுதி உள்ள அவனுக்கு ஈக்குவலான ஆள்கிட்ட போய் சண்டை போட்டு அதுக்கு பேர் வீரம்னு சொல்லலாம். நான் இதில் போய் சண்டை போட்டால் இது வீரமா? இதுக்கு என்ன தெரியுது, ஒரு தடுத்துனா கீழே விழுந்துரும் பார்த்தீங்களான்ட்டு சொன்னால் இது வீரமா? அப்போ வீரம் எதில் காட்டணும், நமக்கு ஈக்குவலான இடத்துல போய் வீரத்தை காட்டணும். அட மனுஷன்லேயே நம்ம பார்க்குறோம், ஒரு பயில்வா மாதிரி இருக்கிற ஒருத்தன் ஒரு ஒல்லி குச்சியாக இருக்கிற ஒருத்தன் அடிச்சு விட்டான்னு கேட்பான், அட கிறுக்கு போயில சண்டை போடுவோம் ஆள் கிடைக்கலையா, உனக்கு ஈக்குவலான ஆள்கிட்ட போய் போட மாட்டியான்னு கேட்பமா இல்லையா? ஒரு மனுஷனே இன்னொரு மனுஷன்ட்ட மோதும் பொழுது சமமாக இருக்கிறாங்களான்னு பார்க்குறமா இல்லையா? அப்போ நீ மிருகத்துக்கு என்ன தெரியும் அதுக்கு? அதனோட போய் என்ன செய்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டு ஜல்லிக்கட்டுங்கிற பேரில் இந்த மாதிரி மிருக உயிர்களோடு விளையாடக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் இஸ்லாம் வந்து கடுமையாக ஜீவன்கள் விஷயத்தில் உயிரினங்கள் விஷயத்தில் ரொம்ப கருணையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். சில பேருக்கு சந்தேகம் வரலாம், அப்படிலாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு அடுத்தது திங்கிறீங்களான்னு கேள்வி கேட்பானோ. இப்படிலாம் ஒரு பக்கம் இறக்கம் காட்ட சொல்றீங்க, அதை அடிக்கக்கூடாதுங்கிறீங்க கொல்லக்கூடாதுங்கிறீங்க, அறுத்து மட்டும் சாப்பிடலாமா, அதுக்கு வேதனை இல்லையா கேட்பாங்க. விஞ்ஞான ரீதியாக எடுத்துக்கொண்டால் அது வேதனை கிடையாதுங்க. தார்குச்சியால் குத்துனா வேதனை, அது லக்கேஜுக்கு மேலே தூக்க முடியாத சுமையை கழுத்தில் வச்சாது வேதனை. ஒரு வயலில் இறக்கி விட்டு 10 ஏக்கர் நிலத்தை உழுவுறதுக்கு பயன்படுத்தினீங்க, கலப்பையை மாட்டினா அது என்னது, ஏர் மாட்டினா அது வந்து அது வேதனை. இதுகளெல்லாம் வேதனை கண்டிப்பாக அது உணருது, அதுவே கஷ்டப்படுது, அது காயப்படுது, அது துடிக்கிற நமக்கு நல்லா தெரிகிறது. ஆனால் அறுத்து சாப்பிட்ற வேதனையே கிடையாதான். விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி அன்னைக்கு ஆய்வு பண்ணி நமக்கு சொல்றாங்க, அறுக்கிறதுனால எந்த ஒரு வேதனையும் அந்த பிராணிகளுக்கு ஏற்படுவது இல்லை. எப்படி அவன் ஆராய்ச்சி பண்றான், மனிதர்கள் எப்படியெல்லாம் உயிரினங்களை கொல்லுவார்களோ அத்தனை முறையிலையும் சில உயிரினங்களை பிடித்து கொள்றான். எப்படிலாம் கொள்றான், அதுக்கு முன்னாடி அந்த மூளையில் ஒரு ஒரு துடிப்பை அறியக்கூடிய ஒரு கருவியை பொருத்தி ஒரு ஆட்டை பிடிச்சி தண்ணிக்குள்ளே அமுக்கி வச்சு சாவடிக்கிறான். சாவடிக்கும் பொழுது அந்த மூளையில் உள்ள அந்த இது இருக்குல்ல துடிப்புகள், அந்த வேதனையை உணரக்கூடிய நரம்பு இருக்குல்ல, அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அளக்குறான். பயங்கரமாக அது வேதனைப்படுது. தண்ணிக்குள்ளே முக்கி அது சாவும் பொழுது, மூச்சு விட முடியாமல் திணறி சாவும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய வேதனையை வந்து அந்த ஆடு உணர்வதை இந்த கருவி காட்டுகிறது. இப்படி ஒருக்கா பண்ணி பார்க்குறான். அதே மாதிரி அமுக்கி சாவடிக்கிறது, கதவுல வச்சு நெரிச்சு சாவடிக்கிறது ஒரு கோழியை. இந்த மாதிரி எல்லாம் சாவடிச்சுட்டு கூர்மையான கத்தியினால் அப்படி அறுக்கிறான். அதை பார்க்குறான், ஒரு மிஷினில் ஒரு மாற்றத்தையும் காணாம். கூர்மையான கத்தியினால் ஒரு ஆட்டை அறுக்கிறான், அதனுடைய மூளையிலையும் கருவி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
அந்த கருவியினால ஒரு துடிப்பு டெம்பரேச்சர் ஏறி இறங்கணுமா இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஏறி இறங்குதான்னு கேட்டா அந்த ஒரு கருவி மட்டும், அந்த ஒரு மானிட்டர் மட்டும் அப்படியே எதுக்கு முந்தி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இருக்கிறது. வேறு விதமாக கொல்லப்பட்ட அத்தனை பிராணிகளுடைய அந்த இதுவும் மானிட்டரும் வந்து வித்தியாசமா காட்டுது அந்த துடிப்புகளையும் அது வேதனைப்படுவதையும். அப்பதான் அவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க, இந்த இதுல அறுத்த உடனேயே வேதனையை உணர்ற மூளை தானே வேதனை உணருது. வேதனை எது உணருது? கிறுக்கனுக்கு வேதனை தெரியுமா? ஒரு பைத்தியக்காரன் இருக்கான, அவன் கீழே பொத்துன்னு விழுவான், இங்கேருந்து கீழே குதிச்சிருவான், வலி அவனுக்கு தெரியாது. ஏன் தெரிய மாட்டேங்குது? அந்த வலிடா வலின்னு சொல்லக்கூடியதுக்கு மூளையில் ஒரு ப்ரோக்ராம் ஒரு செக்ஷன் இருக்கிறது, அது சொன்னா தான் வலி தெரியும், இல்லைன்னா அவனுக்கு வலி தெரியாது. அதனால என்ன செய்யறான், போய் மண்டையை போய் வேகமையில் முட்டுவான். நம்ம முட்டுவோமா? ஒரு கிறுக்கமையில் முட்டுவான் இல்லைங்க, நீங்க முட்டுவீங்களா? ஏன் முட்ட மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு கணக்கு தெரியும் இதனுடைய எதனால தயாரிக்கப்பட்டிருக்கிறது, நம்ம போகிற வேகம் என்ன, முட்டினா என்ன ஆகும், மண்டை பொழுது ரத்தம் வருமே, ரத்தம் வந்தால் வலிக்குமே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. கிறுக்கனுக்கு தெரியுமா? அவன் பாட்டுக்கு போய் தண்ணியில் போய் நுழைவான், சவத்தில் மண்டை பொழந்துடும், ஊத்தும், பேசாமல் இருப்பான், அளவு கூட தெரியாது. ஏன்? அந்த வேதனையை உணரக்கூடிய எல்லா புரோகிராம்களும் மூளையில் தான் இருக்கிறது, எல்லா ஜீவன்களுக்கும். அதில் தான் நம்ம கவலைப்படுறோம், அதில் தான் சிரிக்கிறோம், அதில் தான் சந்தோஷப்படுறோம், அதில் தான் வேதனையை உணர்றோம், அதில் தான் மகிழ்ச்சியை உணர்கிறோம். எல்லாமே தனித்தனி செக்ஷனாக இருக்கிறது. இப்போ அறுத்த உடனே கனெக்ஷன் கட் ஆகிட்டா என்னவாகும்? இது வெட்டி விட்டோன்னா நான் பேசுகிறவங்களுக்கு விளங்குமா? இதை வெட்டி விட்டா அந்த வினாடி நான் பேசுகிறவங்களுக்கு விளங்குமா? கனெக்ஷன் கட் பண்ணிடுறோம். கனெக்ஷனை கட் பண்ண உடனே அந்த வேதனை உடம்புலாம் துடிக்குதுல, அது இங்கே சப்ளை ஆகாது, எங்கே வராது, மூளைக்கு வராது. மூளைக்கு வரலன்னா அது வலிக்கிறதுக்கு தெரியாது. உடம்பு துடிக்கிறது காரணம் வந்து ரத்தம் வெளியேறதுனால, ரத்தம் வேகம் அதுலேருந்து வெளியேறும் பொழுது ஒரு துடிப்பு வரும்ல, அதுதானே தவிர அதனுடைய வேதனைகள் எதுவுமே அந்த மூளை உணர்வது இல்லை. ஒரு கஷ்டமும் இல்லாமல் சும்மா செத்து போயிடுது. சாதாரணமாக படுத்து தூங்கி சாவறான் பாருங்க, அவனுக்கு ஏதாவது வேதனை இருக்குமா? புட்டுன்னு படுத்தாரு போயிட்டாருங்கிறமா இல்லையா? நல்லா தான் சாப்பிட்டு போய் படுத்தாரு, காலைல காணாங்கிறோம். அவர் ஏதாவது வேதனைப்பட்டிருப்பாரா? துடிச்சிருப்பாரா? இவர் எப்படி மௌத்தா போனாரோ இந்த மாதிரி மௌத்தாகி விடுகிறது எது? அறுக்கிறது. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தபஹத்தும், நீங்கள் ஒரு பிராணியை அறுத்தால் ஃபஹஸினு தபஹா, அழகிய முறையில் அருங்கள். அழகிய முறையில் அறுக்கிறன்னா என்ன அர்த்தம்? ஒல் யுஹித்த அஹதுக்கும் ஷஃப்ரத்தஹு, தன்னுடைய கத்தியை ஒருவர் நன்கு கூர்மையாக ஆக்கி கொள்ளுங்கள். ஒல் யுரிஹி தபீஹத்தஹு, அவர் அறுக்கக்கூடிய பிராணியை ராகத்தான முறையில் சாக விடுங்கள்ங்கிறாங்க. ஒல் யுரிஹி தபீஹத்தஹுன்னா சாவுறதோட ராகத்து இருக்குதான், அதை சுகமாக சாக விடுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு. மொட்டை கத்தியை வச்சா மட்டும்தான் வேதனையை உணரும். மொட்டை கத்தியை வச்சு இப்படி தேய்க்கிறீங்கல்ல, தேய்க்க வலிக்கும்ல, அந்த வலி அது பாஸ் பண்ணும்ல கட்டளையை, அப்பதான் துடிக்கும். கத்தி மொட்டையா இருந்தா அந்த தேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதே அது வலி இருந்துகிட்டே இருக்கும், கட்டாவில் உண்ணும், இந்த வலியை உணர்ந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். கூர்மையான கத்தியா இருந்தா அப்படி வைக்கணும், போயிடணும், ஒன்றும் தெரியாது. மனுஷன் அறுத்தா கூட வேதனை தெரியாது, அதுக்கு அறுத்து போடக்கூடாது. அப்போ வேதனையை உணரக்கூடிய நரம்புகளை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், இங்கே தான் வச்சிருக்கிறான் அந்த கண்ட்ரோலை கட் பண்ணி விட்ட உடனே வேதனை. இதனால தான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், இந்த பிராணிகளை சாப்பிட்றது என்பது வேதனை கிடையாது. எது வேதனை? அதுக்கு வந்து வண்டியில் லோடு ஏற்றுறது, அதனுடைய சக்திக்கு மீறி லோடு ஏற்றுறாங்க, அதுதான் ஜீவகாருண்யத்துக்கு எதிரானது, மிருக வதை. அதுதான் வயலில் வேலை வாங்குறாங்களே அதனுடைய சக்திக்கு மீறி, அது வந்து மிருக வதை. அதனுடைய பாலப்புறம் மொத்தமாக கறந்து குடிச்சிட்டு கண்ணுக்குட்டிக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாங்களே, அது வந்து மிருக வதை. தார் குச்சி போட்டு குத்துறாங்களே, அது மிருக வதை. ஜல்லிக்கட்டுன்னு போய் மிருகத்தை போய் அடக்குறாங்களே, அது மிருக வதை. மிருகத்துக்கு மிருகம் சண்டை விடுறாங்களே, அது மிருக வதை. இந்த மாதிரி வதைகளை எல்லாம் இஸ்லாம் என்ன செய்யுது? தடுத்து இரக்கத்தையும் ஜீவகாருண்யத்தையும் மிருகங்கள்ல இருந்து நீங்க ஆரம்பிங்க, மிருகங்கள்ல இருந்து உங்களுடைய இரக்க உணர்வை உண்டாக்கிருங்க. ஆயிஷா நாயகி அவர்கள் ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்து இருக்கும் பொழுது அது கொஞ்சம் திமிருது. ஆயிஷா நாயகி ரொம்ப பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயிட்ட சொல்றாங்க, ஆயிஷாவே, எல்லாத்திலையும் அல்லாஹ் மென்மையை விரும்புகிறான், லேசா தட்டி கொடு, சும்மா பயங்காட்டுறது செய், போட்டு மிதிக்காத, அது மிருகம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி அவங்க கண்டிச்ச செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால் நம்ம நன்மைகளை அடைவதற்கு, மறுமையில் வெற்றி பெறுவதற்கு இந்த மாதிரி ஜீவன்களுக்கெல்லாம் உதவி செய்து பழக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டி வைக்கிறான், நட்டி வைத்து மூத்தாகி விட்டால் நல்ல உசுரோடு இருக்கிறான். அந்த மரத்தில் இருந்து மனுஷன் சாப்பிட்டாலும், ஒரு பறவை சாப்பிட்டாலும், வேற ஜீவராசிகள் சாப்பிட்டாலும் சதக்கா செய்த நன்மை அவனுக்கு எழுதப்படும். நம்ம நட்டு வச்ச மரத்தில் ஒரு காகம் எதையோ சாப்பிட்டுட்டு போயிடுச்சு, அதை நம்ம ஒரு ஆளுக்கு தர்மம் செஞ்சா என்ன நன்மை கிடைக்கும்? அது கிடைக்குமா? அப்ப பறவைகள் சாப்பிட்டாலும், வேறு மிருகங்கள் சாப்பிட்டாலும், மனிதனை சாப்பிட்டு விட்டாலும், ஒரு நெல் தான் பயிரிடுகிறோம்,
அந்த நெல்லை வந்து எத்தனையோ ஜீவன்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம் தான் நமக்கு கிடைக்கிறது, அதுக்கெல்லாம் நன்மை கிடைக்குமா? ஆனால் நம்ம நினைக்கணும் அப்படி மனசார நம்ம என்ன செய்யணும், இதுக்கெல்லாம் அல்லாஹ் அவருக்கு நம்ம கூலி உண்டு அப்படி நினைத்தோம்னு சொன்னால், மனுஷன் களவாண்டு போனாலும் சரி, மிருகங்கள் சாப்பிட்டாலும் சரி, பறவை சாப்பிட்டாலும் சரி, அதுக்கெல்லாம் உங்களுக்கு கூலி. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கூடுதல் கவனம் செலுத்தினால், மிருகங்களுக்கு இரக்கம் செய்து பழகினால் மனுஷனுக்கு கண்டிப்பாக இரக்கம் செய்வோம். இறக்கத்தை கீழே உள்ளதுலேருந்து ஆரம்பிச்சுனுவீங்க, மேலே உள்ளதெல்லாம் தன்னால் வந்துடும். அப்போ மனுஷனுக்கே இறக்க, மிருகத்துக்கு இறக்கம் காட்டலன்னா மனுஷனுக்கு காட்ட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, பாவங்களை அழிப்பதற்கு, சொர்க்கத்திற்கு செல்வதற்கு, நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு காட்டிய இந்த வழியையும் நம்ம வந்து பெரும்பாலோர் கடைபிடிப்பது இல்லை. இதையும் உணர்ந்து கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்குவான். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.